எவ்வளவுதான் பண்ணாலும் இந்த சனீஸ்வரன் நம்மளை விட மாட்டேங்கானே அப்படின்னு அங்கராய்ச்சிக்கிறவங்க தான் இந்த உலகத்தில் அதிகம். அப்படிப்பட்ட சனி பகவான் விடிஞ்சார்னா இங்கிட்டு இருந்து அங்கிட்டு பறக்கார், தாவுறார், குதிக்கார். எப்படி குதிக்க போறார்? அவர் குதிக்கிறதுனால உங்களுக்கு என்னென்னலாம் நன்மை கிடைக்கும் குறிப்பே உட்காந்து சொல்லுவாங்கல்ல, எல்லாரும் சொல்லியிருக்காங்க இல்லையா? என்ன நீங்க எதிர்பார்க்குறீன்னு கேட்டோம். மக்கள் சொல்றாங்க ஆத்தி அப்படிங்கிற மாதிரி இருக்கு பதில். நான் மீனராசி, அதாவது குருவினுடைய வீடு. சனியானவர் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வருகிறார். ஆனா குருவனுடைய அருளால் எந்த ஒரு இதுவும் இருக்காது, நல்லா இருக்கும் அப்படிங்கிறது மற்றவங்க சொல்றாங்க. அதை நான் முழுமையாக நம்புறேன். இந்த சனி பயிற்சி நல்லா இருக்குன்னு நான் நம்புறேன். நல்ல சிறப்பான நிகழ்வுகளும் என்னுடைய கடந்து வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. போன வருஷம் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்த வருஷம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அதை நான் நம்பிட்டு இருக்கிறேன். 5 வருஷமா ரொம்ப அடிப்பட்டனால இதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லபடியா இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஆனா இப்ப 7.5 சனி ஸ்டார்ட் பண்ணுதுன்னு சொன்னாங்க. ஆனா இருந்தும் எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் ராசி ரொம்ப நல்லபடியா வரோடு. சனி பகவானை தரிசித்தா குடும்பத்தில் ஐஸ்வர்யம், ஆரோக்கிய சௌக்கியம் கிடைக்கும். கல் உடைச்சா கூலி கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதே மாதிரி தாங்க, நீங்கள் உங்கள் தொழில் வேலை இதெல்லாம் கரெக்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நல்லது நடந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு ஒரு 70% நல்லாவே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. ஒரு 15 நாளைக்கு முன்னாடியே அதுக்குண்டான வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு. கன்னி ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. நல்லா இருந்தால் நல்லதே நடக்கும்னு நினைக்கிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம கடவுள் துணையோட நம்பிக்கையாக சாமி கும்பிட்டுருக்கோம். போன வருஷம் போனோம், சனி பயிற்சிக்கு போயிட்டு இருந்தோம். அதை விட இந்த வருஷம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். போன வருஷம் லாப சனியாக இருந்தது, எனக்கு விரை சனி இந்த ராசி மேச ராசி. விரயத்துக்கெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு சிக்கனமாக இருந்தோம்னாக்கா விரயங்கள் கம்மியாகும். ஆனால் ஊரில் இருக்க மக்களும் நாடும் செழிப்பாக வளரணும். நாட்டில் இருக்க மக்கள் மேலும் முன்னேறணும். சனி பயிற்சியெல்லாம் நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம வேலைக்கு போனாதான் காசு. நல்லதாக இருந்தாலும் அது சமாளிச்சு ஆகணும், கெட்ட சமாளிச்சு ஆகணும். என்ன இருந்தாலும் அது தாண்டி தான் வந்தாகணும். நம்மளுக்கு போன வருஷம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, இந்த வருஷம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க. அப்போ கூட நம்ம ட்ரை பண்ணுவோம்.